call in the name of the Jesus. பரிசுத்த வேதம் யார் பேசிய வார்த்தை என்று உங்களுக்கு தெரியுமா? இதோ. அக்கா, தம்மிடத்தில் உள்ள இந்த பரிசுத்த வேதாகம் யார் பேசிய வார்த்தைகள் என்று தெரியுமா அக்கா? ஓ, தெரியுமா? பரிசுத்த வேதாகம் யார் பேசியது என்றால் ஏசப்பா, மனிதர்கள் மற்றும் பிசாசு என 3 பேர் பேசிய வார்த்தை தான் பரிசுத்த வேதம். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், சத்திய வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை தியானிப்போம். இன்றைக்கு நாம் இந்த பிள்ளைகள் பேசின வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இந்த சத்திய வேதம் என்பது முழுக்க தேவனால் பேசப்பட்ட வார்த்தையா அல்லது வேறு யாராவது பேசப்பட்ட வார்த்தையா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், இந்த சத்திய வேதம் என்பது 3 பேர் பேசின வார்த்தை. ஒன்று தேவன், அடுத்து மனிதன், அடுத்து பிசாசு என 3 பேர் பேசின வார்த்தை தான் இந்த பரிசுத்த வேதம். இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்திற்கும் 3 சாட்சிகள் வேண்டும். அந்த 3 சாட்சிகள் உள்ள ஒரே ஒரு புத்தகம் எது என்றால் இந்த சத்திய வேதம் மாத்திரமே. ஏனென்றால் இந்த உலகத்தையும் மனிதனையும் மற்றும் உயிர்வாழ் ஜந்துக்களையும் தேவன் தான் படைத்தார் என்று பரிசுத்த வேதத்தில் மாத்திரமே சான்றுகள் உள்ளது. வேறு எந்த புத்தகத்திலும் நமக்கு இந்த சான்றுகள் கிடையாது. அடுத்து விஞ்ஞானம் சொல்வது ஏதோ ஒரு சக்தி இந்த உலகத்தை படைத்திருக்க முடியும் என்று நம்புகின்றது. 3வது, தேவன் மனிதனாக பிறந்து வளர்ந்ததற்கு ஒரு இஸ்ரேல் என்னும் ஒரு நாடு உலக வரைபடத்தில் இன்றைக்கும் உள்ளது. ஆகையால் இந்த சத்திய வேதம் பேசின வார்த்தைகள் என்னவென்றும், இந்த சத்தியத்தை யார் யார் பேசியிருக்கிறார்கள் என்றும், இந்த பரிசுத்த வேதத்தில் தேவன், மனிதன், சாத்தான் என 3 பேர் பேசியிருக்கிறார்கள். இந்த 3 பேர் பேசின வார்த்தைகளை புரியாத அநேக அறிவாளிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், சத்திய வேதம் முரண்பாடாக இருக்கின்றது, சத்திய வேதத்தில் பல பிழைகள் அல்லது பல தவறுகள் இருக்கிறது என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த பார்வை ஏனென்றால், இந்த தேவன் பேசின வார்த்தையா, மனிதன் பேசின வார்த்தையா அல்லது சாத்தான் பேசின வார்த்தையா என்று அவர்களுக்கு இதை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு அவர்கள் என்ன பரிசுத்த வேதம் என்றால் தேவன் மாத்திரம் பேசியிருக்கிறார் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். அல்ல, பரிசுத்த வேதம் என்பது தேவன் பேசியிருக்கிறார், மனிதர்கள் பேசியிருக்கிறார்கள் மற்றும் சாத்தானும் பேசியிருக்கிறான். அதை குறித்து ஒரு சிறிய காரியங்களை நாம் வேதத்தில் பார்ப்போம். தேவன் என்ன பேசினார், சாத்தான் என்ன பேசினான், மனிதன் என்ன செய்தான் என்று நாம் இந்த காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த சத்திய வேதம் சொல்கிற காரியம் என்னவென்றால், தேவன் நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீ நடக்கும்போது நீ என்னுடைய நித்திய ஜீவனுக்குள்ளாக பரலோகத்தில் என்னோடு கூட வந்து நித்திய காலமாய் என்னோடு கூட வாழ முடியும் என்று தேவன் பேசுகிறார். சாத்தான் என்ன பேசுகிறான், நீ அவர் வார்த்தையை கேட்டு நடந்தால் நீங்கள் அங்கு போக மாட்டீர்கள் என்று, நீங்கள் அதை கேட்டு நடந்தால் நீங்கள் சாதாரண மனிதர்களாக இருப்பீர்கள், அதை கேட்கவில்லை என்றால், நான் சொல்வதை கேட்டால் நீங்கள் தேவர்களாய் மாறிவிடுவீர்கள் என்று இப்படி பொய்யாக இவன் பேசுகிறான். இப்படித்தான் வேதத்தில் அநேக காரியங்களை பொய்யாக பேசியிருக்கிறான். இந்த பொய்யான வார்த்தைகளைத்தான் இன்னைக்கு அநேக அறிவாளிகள் படித்துவிட்டு வேதம் முரண்பாடாக இருக்கிறது என்று பின்வாங்கி போயிருக்கிறார்கள். சத்தியத்தை பேசின அநேக தீர்க்கதரிசிகள், சத்தியத்தை பேசின அநேக ஊழியர்கள் கூட, சத்தியத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்ன அநேக சத்தியவான்கள் கூட இன்றைக்கு வேதத்தில் முரண்பாடு இருக்கிறது என்று அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை யார் பேசினது என்று நீங்கள் சத்திய வேதத்தை அந்த இடத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு சத்திய வேதம் புரியும். சில வசனங்களை நாம் வேதத்திலிருந்து வாசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடுவார்கள் என்று தேவன் சொன்னார். இங்கு என்ன செய்தார், தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், மனிதனை படைத்துவிட்டு மனிதனுக்கு
தேவையான இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் வாழ்வதற்கு, அவன் தங்குவதற்கு, அவன் புசிப்பதற்கு என எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் மனிதனை வைத்தார், இந்த பூமியை ஆண்டு கொள் என்று. அதே மனிதனை எப்படி படைத்தார் என்றால், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஏனை உருவத்திலோ அல்லது பாம்பு உருவத்திலோ அல்லது மிருக உருவத்திலோ அவர் நம்மை படைக்கவில்லை. தேவன் எப்படி இருக்கிறாரோ அந்த குணாதிசயங்களோடு, அந்த சாயலோடு தான் இந்த பூமியில் நம்மை படைத்திருக்கிறார். இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இதை அறிந்த சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், தேவன் அந்த தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் ஒரு பழத்தை புசிக்க வேண்டாம் என்பதே கட்டளை, அவ்வளவுதான். அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிதலை அவர்கள் கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் நித்திய ஜீவன் கிடைக்கும். இதை அறிந்த சாத்தான் இவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க கூடாது என்பதற்காக வஞ்சகமாக அந்த தோட்டத்தில் வந்து 4வது வசனம் 3வது அதிகாரத்தில் 4வது வசனம், அப்போது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று பொய்யாக அவர்களை சொல்லி, தேவன் எந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த பழத்தை புசிக்க வைத்து தேவர்களாய் இருந்த அவர்களை பாவிகளாய் மாற்றிவிட்டான் சாத்தான். 7வது வசனம் பாருங்க. அப்பொழுது 3:7, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், பொய்யானது இந்த உலகத்தில் என்ன வேகமாக கிரியை செய்கின்றது, மெய்யானது புரிந்து கொள்ளக்கூட முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஆனால் பொய்யை சீக்கிரமாக மனிதன் கூட என்ன செய்கிறான், நம்பி விடுகிறான். இந்த பொய்யை நம்பினது நிமித்தம் அவன் வெட்கப்பட்டு நிற்கின்றான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் கூட நடக்கும்போது நாம் தேவர்களாக இருக்க முடியும், வெட்கப்பட மாட்டோம். ஆனால் சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு நடக்கும்போது நித்திய காலமாக நாம் வெட்கப்பட வேண்டும். அதுதான் நரகம் என்பது. இதைத்தான் தேவன் வேதம் கற்றுக் கொடுக்கின்றது. தேவன் பேசுகிறார் மனிதனுக்கு நன்மையானவைகளை, சாத்தான் பேசுகிறான் மனிதனுக்கு தீமையானவைகளை. இன்னமாய் கூட நாம் பார்க்க முடிகின்றது சில காரியங்களை. யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் தேவன் நன்மையானவைகளை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான், அந்த காரியத்தை மனிதனுக்கு தீமையாக கற்றுக் கொடுக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது அநேக பெரிய பெரிய வசதியுள்ளவர்களாக இருக்கட்டும், சாதாரண மனிதனாக இருக்கட்டும், ஒரு பெற்ற தாயும் தகப்பனையும் அவர்கள் கனம் பண்ணுவதில்லை. ஆனால் காணாதிருக்கிற ஒரு தெய்வத்திற்கு என்று தங்கள் சொத்துக்களை தெய்வத்திற்கு கொடுக்கிறார்கள். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எந்த தெய்வத்திற்கு கொடுத்தாலும் அது தவறே. ஏனென்றால் தேவன் சொல்கிறார், உன் நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு என்று ஒரு நல்ல புத்திமதியை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார். ஆனால் சாத்தான் அதே மனிதர்களிடம் என்ன பேசுகிறான் என்றால், உன் பணத்தை எடுத்துக்கொண்டு போய் ஆலயங்களுக்கு கொடு, பெற்றவர்களை கவனிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, பெற்றவர்களை எடுத்துக்கொண்டு போய் அநாதை ஆசிரமத்தில் விட்டு விடுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறான். இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய தகப்பனையும் தாயும் கொண்டு போய் அநாதி ஆசிரமங்களை விடுவதற்கு காரணம் இந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகளே. பிரியமானவர்களை, இதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்றைக்கு இருந்த அநேக பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக்கொண்ட இந்த பரிசேயர் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், தாயும் தகப்பனை கனம் பண்ணுவதை பார்க்கிலும் சற்று பணத்தை ஆண்டவருக்கு கொடுத்து விட்டால் அது சரியாய் போய்விடும் என்று பொய்யாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டான். அந்த காரியத்தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படியாய் சாத்தான் இந்த உலகத்தை சீர்கெடுத்து கொண்டு இருக்கின்றான். வேதத்தில் அநேக வார்த்தைகள் சாத்தானால் பேசப்பட்டிருக்கிறது. யோபு என்ற பக்தனிடம் கூட அநேக காரியங்களை தேவன் பேசியிருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில்,
நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தாயாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவன் கடமை தீர்ந்ததென்று போதித்து, இங்க தவறாக போதிக்கிறார்கள். என்ன, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணனாலும் பரவாயில்ல, ஆனா காணிக்கை கொடுத்துடணும். இவங்க இருக்கிற ஜனங்களே கவனிக்கலைனாலும் பரவாயில்ல, யாருக்கு காணிக்கை கொடுத்தணும்? இப்படி காணிக்கை வாங்குகிறவர்களும் இப்படி காணிக்கை கொடுக்கிறவர்களும் பிசாசுகளால் நடத்தப்படுகிறார்கள். இவர்களுக்கு நரகமே அங்கு வைத்திருக்கப்படுகின்றது. அங்க சொல்றாரு, அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு என்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள் என்று தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்களை கொண்டு சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், ஒருவன் மீது இன்னொருவன் எழும்பி அவனை கொலை செய்யத்தக்கதான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து விடுகிறான். அநேக ஜனங்களை விரோதியாய் எழுப்பி இந்த ஜனங்களை நரகத்தின் பாதையிலே வழி நடத்தி கொண்டிருக்கிறான். இது தான் சாத்தான் பேசுகிற வார்த்தை. அவன் வேதத்தில் மாத்திரமில்லை, இந்த உலகத்தில் இன்றைக்கு அவன் பேசிக்கொண்டிருக்கிறான். தீமையானவைகளை எல்லாம் நடப்பிக்கிற ஒரு காரியத்தை இந்த சாத்தான் பேசுகிற வார்த்தைகளே. இப்படியாய் அநேக காரியங்கள் உண்டு. சில மனிதர்கள் இந்த தேவன் சொன்ன வார்த்தை, பிசாசு சொன்ன வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து பேசியிருக்கிறார்கள். சிலர் ஆராய்ந்து அறியாமல் பேசியிருக்கிறார்கள். இங்கு நாம் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் தேவனுடைய வார்த்தையை அறியாமல் அறிந்தும் அவனுக்கு இருக்கிற அந்த பணத்தின் நிமித்தம் ஆண்டவர் எனக்கு தேவையில்லை என்று வாழ்ந்த ஒரு மனிதன் பேசின வார்த்தையை நாம் பார்ப்போம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரவையும் கண்டான். இங்கு என்ன என்றால், இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் உலகத்தில் இருந்தான். அந்த உலகத்தில் இருக்கும்போது அவன் யாரையும் மதிக்கவில்லை. ஆனால் மரித்த ஒரு நாள் அவன் அந்த உலகத்தில் இவன் மதிக்க கூடாதபடிக்கு அவனை நடத்தியது யார் என்றால் சாத்தான். இந்த சாத்தானுடைய வார்த்தையை கேட்டதினால் இவன் எங்கு போனான் என்றால் நரகத்திற்கு போனான். நரகத்திற்கு போன பிறகு அவன் பேசுகிறான். அப்போது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலினால் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத மனிதர்கள் நரகத்திற்கு போகிறார்கள் என்று தேவன் இங்கு காண்பித்து வைத்திருக்கிறார். இந்த பிசாசனுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மனிதர்களும் நரகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு மனிதன் பேசுகிறார். என்னவென்றால், யோபு என்ற ஒரு மனிதன் பேசுகிறார். அந்த மனிதனுக்கு கூட இந்த பூமியில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், பிள்ளைகள் மரித்தது, சொத்துகள் இழக்கப்பட்டது, அக்னி வந்து அவனுடைய உடைமைகளை பற்றி கொண்டது. அந்த சூழ்நிலைகளிலும் அந்த மனிதன் என்ன பேசுகிறார் என்றால், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இது தாங்க கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. இதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. இப்படியா இந்த பூமியில் எந்த ஒரு மனிதன் வாழ கற்றுக்கொள்ளுகிறாரோ அந்த மனிதனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த மனிதன் இந்த வேதத்தை அறிந்தவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். இங்க பாருங்க, அவருடைய மனைவி பேசுறாங்க, கர்த்தரை தூஷித்து. இன்றைக்கு அநேக மனிதர்கள் இப்படித்தான். சற்று பிரச்சனை போராட்டம் வந்தால் கர்த்தரை தூஷிக்கத்தக்கதாய் பிசாசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இது அவர்கள் மனதில் எழும்புவதில்லை. பிசாசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை தூஷிக்க கற்றுக் கொடுக்கிறான். அதற்கு அந்த யோபு சொல்லுகிறார், கணவர், அதற்கு அவன், நீர் பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பிரியமானவர்களே, ஒரு பாவம் செய்யாத வாழ்க்கையைத்தான் தேவன் இந்த உலகத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் சாத்தான் பாவம் செய் என்று இந்த உலகத்தில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான். இது தான் முழுக்க முழுக்க வேதத்தில் பகுத்து எழுதப்பட்ட வார்த்தைகள். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அநேக காரியங்களை இன்னமாய் இருக்கின்றது. நாம் சிறு சிறு பாகமாக பார்ப்போம். இன்றைக்கு என்ன பார்த்தோம் என்றால்,
இந்த சத்திய வேதம் என்பது 3 பேர் பேசின வார்த்தை. ஒன்று பரிசுத்த தேவன், அடுத்து மனிதர்கள், அடுத்து சாத்தான் என 3 பேர் பேசின வார்த்தைகள். இந்த 3 பேர் வார்த்தைகளில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க மனிதர்களுக்கு பரலோகம் உண்டு. சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற மனிதர்களுக்கு நரகம் உண்டு. இதை நீங்கள் எதை தேர்வு செய்து கொள்ள போகிறீர்கள் என்று அறிந்து கொண்டு நீங்களே ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். அல்லேலூயா.